It's hard to be, but that's alright. Hi guys, welcome back to Teenage White Ninja. இன்னும் நமக்கு அப்புறம் நான் அந்த மசாலா டாக்டர் வச்சு கிளிப்பட்டு அதாவது நோம்படிக்கு சர்ச்சைக்கு இது பண்ண போகிறோம். அதாவது எதில் பண்ண போகிறா ராக்கெட் வச்சுலேருந்து ரோம்படிக்கு சர்ச்சை பண்ணிருக்கோம். அதில் வந்து இதில் வந்து லூட்டா அதில் வந்து க்ளோவால் போகிறேன்னு சொல்லிட்டு லேண்ட் வச்சு சத்து பேர் பார்க்க அதை நீங்களே பார்ப்பீங்க. வாங்க வீடியோ போகலாம். கூட லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு பாருங்க கைஸ். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கைஸ். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் நம்ம மேலே வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தூண்டி விடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை மறக்காமல் போட்டுருங்க கைஸ். லைக் தான் கைஸ், லைக் சப்ஸ்கிரைப் தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துலாம் அது எப்படி நான் எங்கே இறங்கலாம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் கைஸ். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு மார்க்ஸ் கொடுக்குறேன். அது சாரி, அதனால் வந்து எங்கே இருக்கலாம் சரி பக்கத்துலேயே பொச்சுனாக்கு இருந்துச்சு. சரி பொச்சுனாக்கு மறக்கவை அப்படின்னு சொல்லிட்டு பொச்சுனாக்கு மறக்க வச்சோம். இப்போ பொச்சுனாக்கு வந்து இறங்குறோம் கைஸ். பொச்சுனாக்கு வந்து மஸ்ட் இறங்குறோம். இவர் வந்து நம்ம கிரேட் ஓப்பனிங் வீடியோ வந்து இன்னொரு தடவை போட போகிறேன் கைஸ். ஏன்னா வந்து நிறைய கிரேட்ஸ் வாடி சேர்ந்து போச்சு. அது வந்து குடிச்சிக்கிட்டு வரும் கைஸ். அப்புறம் வந்து 2 நாள் ஏன் ப்ரோ வீடியோ போடல அப்படின்னா அதுக்காக வச்சு கொழுப்புப்படுத்துறானுங்க மக்களே. அதனால் நான் வீடியோ போட முடியல. மறக்காமல் லைக்கு ஷேர்லாம் பண்ணிடுங்க. ஓகே மறுபடியும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன்னா இதில் விடுங்க. நம்ம வந்து இதே மாதிரி வந்து நிறையா ரேங்க் மேஜிக் இப்படிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுங்க. கமெண்ட் சொல்லிடுங்க கைஸ். கமெண்ட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே சொல்லிடுங்க. மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. நீங்கள் என்ன அடுத்து என்ன கண்டென்ட் போடலாம்னு சொல்லி மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே இறங்கணுன்னே கிடைக்குது வெஸ்ட் லெவல் 2வது வெஸ்ட் லெவலு அப்படியே சொல்லிட்டு மேகசின் பாகல் வாங்கிச்சு. நான் அடுக்க எடுத்துகிட்டு ஓடாதினேச்சு ஓடு M4 ஒன்று கட்சி மாசு மரணம் M4 ஒன்று கட்டிச்சிடோ எடுத்துட்டு கூட இங்கே ஏதோ கடத்துது லெவல் 1 வலிச்சிட்டு போடா எட்டு லெவல் 2 வச்சுக்குதுல போடா அங்கே ஏதோ கிடக்குது. சரி என்னென்னு பார்க்கலாம். பெராஃபில் கட்சிச்சு 2 கன்று மாஸ்க் கன்று. நான் மொட்டை மாடிக்கு கடிச்சதுக்கு போகல. மொட்டை மாடி ஏதாவது இருந்திருக்குமோ டவுட் தான். பட் இருந்தால் மொட்டை மாடிக்கு போகல. அது பெரிய கஷ்டமாக போச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து அப்படி உள்ளே போனேன். எஸ்கேஸ் கடிது. யார் எஸ்கேஸ் எடுக்காமல் யார் என்ன எடுப்பா சொல்லுங்கள். எஸ்கேஸ் எஸ்கேஸ்க்கு சின்னிக்குதா பார்த்தா ஒரு ஸ்கின் கொடுது. ஐயோ நான் ஸ்கின் எக்கி போய் பார்த்துட்டு சொல்லி பார்த்தேன். அப்புறம் வந்து M4 ஒன்று பேர் அப்படியே P90 மாற்றி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு P90 மாற்றி விட்டேங்க கைஸ். அப்படி மாதிரி மாதம் கில்லை எடுத்துடுவேன். பொச்சுனாக்கிலே வச்சு வந்து மாதம் கில்லை எடுத்துடுவேன். ஆனால் வந்து என்ன லூஸ் மாதிரி க்ளோவால் போடுறேன்னு லூட் எடுக்கும்போது க்ளோவால் போடுறேன்னு சொல்லிட்டு சரி எவ்வளோ வந்து அடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு ஒரு கோவால் போடுறதுக்கு பதில் லேண்ட்மைன் பிடிச்சிட்டு போங்க பாருங்கள். இது மாதம் போடு நமக்கு வந்து பேக் வந்து ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்க. வந்து ரெட் கலரில் காட்டி தான் சுற்றி இன்னும் எல்லாரி நோம்படிக்கு சேஞ்ச் வேறு. நான் வாட்டுக்கு மெடிக்கிட்டே யூஸ் பண்ணல. 5 லைஃப் 6 கொஞ்சம் போனது கூட பார்க்கல. நான் வாட்டுக்கு புதுசு ஆடிட்டு இருந்தேன். இது இதில் தான் வைப் பண்ண முடியுதான்னு பார்த்தேன். ரிப்பேர் கிட் தான் வாங்க முடிஞ்சா கேட்டு ஆனால் போய் அந்த ரிப்பேர் கிட் நான் சும்மா போவேன். இன்னும் யாரோ சுடுற சவுண்ட் கேட்டுச்சு கைஸ். சரி யாரோ அங்கே போகிற மேப்பில் பார்த்தா ஒரு ரெட் கலர் மார்க்கு. எவ்வளோ சுடுறாடா எவ்வளோ இங்கே இருக்கிறாடா பொச்சுனாக்கள் நம்ம கொடுக்குது. வாடா மப்பு வைக்கிட்டுமா அப்பு அப்படின்ற மாதிரி இங்கே ஏதாவது லூட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு பிஸ்டல் எடுத்துகிட்டு மாதம் அப்படி போயிடலாம் மேலே சுற்றிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. அவன் பக்கத்துலேருந்து சுடுற சவுண்ட் கிடச்சி எங்கே தான் சுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கே இருக்கிறாங்க டோய் வாடா இங்கே இருந்தால் முடியலடா உன் கதையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில் எடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து அப்படியே ஒரே குதி டோய் அங்கே ஒருத்து ஓடணும். போய் அங்கே ஒருத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். வாத்தில் வத்தோ அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருந்தேன். நான் மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது ஐயோ வாய் சொல்லிட்டு ஏதோ என்ன சொல்லுவாங்கன்னா வா இங்கே வாடா ஐயோ அப்படியே இங்கே ஒரு லேண்ட்மைன் செட் பண்ணிவிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்மைன் செட் பண்ணிட்டு ஓட்டு பொறுமையாக வந்து எங்கே இருக்கிறான்னு பார்த்தேன். சரி நின்று அங்கே மேலே இருந்த பையன் மேலே இருக்காடா எஸ்கே வச்சு ஒரு டேமேஜை கொடுப்போம். அவனு எனக்கு டேமேஜ் ஊக்காக வச்சுட்டு போடா தீரேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊக்காக எடுத்துகிட்டு புசுன்னு போகணும். இது முந்திரி கொட்டை மாதிரி முந்தி கூட சொல்லுவாங்க. அதே ஒரு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டே போய்கிட்டே இருந்தேன். பட்டான்னு உடச்சிட்டேன் லேண்ட்மைன் நெஞ்சை பார்த்துட்டு. பையன் வந்தான் பட்டாரு ஒரே அடியில் போய்ட்டா இல்லைடா ஆல்ரெடி டேமேஜ். சரி
பேக் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காயின் கட்டிச்சு. சரி பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேக் வாங்க போல நான் க்ளோவல் வாங்க போனேன். க்ளோவல் வாங்க போகலான்னு சொல்லிட்டு க்ளோவல் வாங்க போனேன். ஐயா ஏன்னா நம்ம பேக் எப்பவுமே கிடைக்கும் கேஸ், நம்ம க்ளோவால் தான் சொல்கிறப்போ கிடைக்காது. ஏன்னா க்ளோவல் வந்து ரொம்ப ரேரான விஷயம் பார்த்தா. ஸோ நமக்கு வந்து க்ளோவால் கிடைக்காதுல்ல, சரி இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவால் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். க்ளோவாலுக்காக தேடி சரி க்ளோவால் எடுக்கலாம், நம்மளோட இன்னர் கிடச்சிது. இன்னர் தேடி தாண்டா இவ்வளோ நேரம் வந்து எப்படி சொல்லிட்டு சரி நோ மெடிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது, இன்னர் யூஸ் பண்ணலாமே. இதோட இன்னர் குடிச்சிட்டு 2 கிலோ எடுத்துருவோம். ஓகே 2 கிலோ எடுத்துருக்கோம். இந்த கைன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒன்று இருக்கும், அது வந்து உங்களுக்கு மறைக்கும், மன்னிச்சிக்கோங்க. பட் 2 கிலோ எடுத்துருக்கேன். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு கூட்டி கூட பார்த்துக்கோங்க நம்ம எத்தனை கிலோ எடுத்துருக்கோன்ட்டு கரெக்டாக சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் தெரில சரியாக வந்து 2 கிலோ எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். பட் சரியாக தெரில. பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கிலோ எடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த மேட்ச் முடியும் போது எத்தனை கிலோ கரெக்டாக எடுத்துருக்கோம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கொஞ்சம் லேட்டாக பிரேக் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க. ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம வந்து போய்ட்டு க்ளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோ வாங்க போனோம். க்ளோ வாங்கலான்னு சொல்லிட்டு க்ளோ வாங்கினேன். மிச்சம் வச்சு என்ன வாங்குறது தெரியல. ஸோ நம்ம ஒரு டோக்கன் தான் இருந்துச்சு. சரி ஒரு டோக்கன் வச்சுக்கலாம், ஏதாவது டோக்கன் வச்சு நம்ம வந்து அப்புறமா பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னேல ஒன்று கிடச்சி. ஸோ இன்னேல ஒன்று இன்னேல ஒன்று பிடிச்சி போடி சொல்லிட்டு புஷ்ஷுன்னு வந்து பிடிப்பேன் பாருங்க. இப்போ தான் இன்னேல பிடிக்கலான்னு பார்த்தா வீடியோ இது ஆன் ஆகிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்து சரி அப்படியே இன்னேல வந்து குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும். வேறு ஏதாவது இங்கே ஏதோ எனிமி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. சரியா வேறு ஏதோ இங்கே எனிமி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லி பார்த்து நான் வந்து அந்த இன்னொரு இன்னும் பிடிச்சிடலான்னு பார்த்தேன். இன்னொரு கிடச்சிது. இப்போ குடிச்சிடலான்னு பார்த்தேன், யூஸ் பண்ணிடலான்னு பார்த்தா வந்து ஆல்ரெடி 5 ஃபீல் ஆச்சு. இதுக்கு மேலே யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது? அங்கே லேண்ட்மைன் வச்சேன். நான் யார் லேண்ட்மைன் பண்ணது தெரியாமல் தெரியாமல் லோ போட்டு யூஸ் பண்ணி போனேன். மெக்கதான் சரி கார் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து போனேன். பையன் வந்து பின்னாடி இருந்து சுடுவான் பாருங்க. ஒருத்தர் பயப்பட சுடுவான் பாருங்க. சுடுவாடா அப்படின்னா எங்கெல்லாம் சொல்கிறேன் சொல்லி பார்ப்பேன். அது கார் டேமேஜர் பக்கு ஓடினதில் வந்து நான் வந்து லேண்ட்மைனில் போய் டம்முன்னு வச்சு என் வெஸ்ட்டு கிழிஞ்சு போச்சு. ஐயோ வெஸ்ட்டு கிழிஞ்சு போச்சு பாப்பு. இதில் யூஸ் பண்ணேன். பையன் இருக்கான் பார்த்து மேலே ஏறுறான், மேலே குதிக்கிறான். நான் பார்க்குறேன் மேலே குதிக்கிறான் பையன். தம்பி நம்ம புது இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு மாதிரி சொல்லுங்கள். நான் எதுக்கு மாற்றணும்னா அந்த இன்ட்ரோ நல்லா கேஸ் எனக்கு பிடிக்கும். கீழே நான் அது கீழே சுட்டேன். கீழே எத்தனை கீழே எடுத்துக்கணும் சரி எல்லாம். பட் கரெக்டாக சொல்லிடுங்க என்ன சொல்கிறீங்க? சரி போடு இப்போ தான் அந்த மூமெண்ட் க்ளோவல் போடுறன்ற பேரில் லேண்ட்மைன் போட்டு சேர்த்து போயிடுவாங்க. லேண்ட்மைன் போட்டு சேர்த்து போயிடுவேன். இது எவனா வந்து திரும்பி அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். க்ளோவல் போட்டுடலான்ட்டு தென் லேண்ட்மைனை காட்டி கையில் எடுத்துட்டு நான் அவளுக்கு போட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா லேண்ட்மைன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன். சொல்லிவிட்டேன் நான் என்ன பண்ணேன் கைஸ், தெரியாமல் லூஸ் பண்ணேன் கைஸ். நான் ஒரு பைத்தியம் மென்டல் கைஸ். சரி விடுங்க. பட் நெக்ஸ்ட் ரேக்கெட் வச்சு கேப்ல பட்டையில் வச்சு கண்டிப்பாக வேறு ஒரு சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் கைஸ். Thanks for watching. Like the video, subscribe the channel.